அடுத்தபடியாக நமது நூருல் முஸ்லிமின் முன்னேற்ற சங்கத்தின் துணைத் தலைவராக நம்முடைய இர்ஷாதுல் அரபிக் கல்லூரியின் வளர்ச்சிக்காக முன்னேற்றத்திற்காக மிகவும் பாடுபடக்கூடிய கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி தஞ்சை KM அப்துல் ரஹ்மான் பண்பை ஹசரத் அவர்கள் 15 நிமிடங்கள் இன்ஷா அல்லாஹ் சிறப்புரையாற்றுவார். أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد قال هذا من فضل ربي ليبلوني أأشكر أم أكفر ومن شكر فإنما يشكر لنفسه ومن كفر فإن ربي غني كريم صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய நூருல் முஸ்லிமின் முன்னேற்ற சங்கத்தின் தலைவரும் இந்த பட்டமளிப்பு விழா அரபிக் கல்லூரியின் 25வது வெள்ளி விழாவின் தலைமை பொறுப்பேற்றுக் கொண்டு நடத்திக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய தலைவர் அவர்களே, நாம் எல்லாம் ஆவலோடு எதிர்நோக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பேச்சாற்றலும் பெருமதிப்பிற்கும் உரிய ஹஜ்ரத் கிப்லா அவர்கள் நமக்கு மத்தியிலே அமர்ந்திருக்கிறார்கள். பயான் பேசுவதற்கென்றே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அவர்களின் பயானை கேட்பதற்கு நாம் எல்லாம் ஆவலோடு இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நெருக்கடியான நேரத்தில் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அறிஞர் பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இளைஞர்களே, இந்த அரபிக் கல்லூரியில் இருந்து பட்டம் பெற்று வெளியேற இருக்கும் மௌலவிமார்களே, ஆண்டவர்களே, சார்ந்தவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் சமுதாய வளர்ச்சிக்காக தங்களை தியாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தியாகிகளில் மிக பெரும்பாலானவர்கள் இங்கு கூடியிருப்பதை நான் காணுகின்றேன். இப்பொழுது நான் வாசித்த இந்த ஆயத்தில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றான். அவர்களுக்கு நமது அரபிக் கல்லூரியின் தலைவர் அவர்கள் அல்லாமா அப்துல் காதர் ஹஜரத் அவர்கள் எடுத்தெடுப்பில் ஒரு செய்தியை சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவரை நோக்கி அறிவு வேண்டுமா அல்லது ஆட்சி வேண்டுமா? பெரியார்களே, அவர்கள் அறிவை தேர்ந்தெடுத்தார்கள். அதன் மூலம் மிக பெரும் ஆட்சியை பெற்றார்கள். ஆட்சினா சாதாரணமான ஆட்சி அல்ல. அனைத்து படைப்பினங்களின் அனைத்தையும் கைக்குள் அடக்கியாலும் ஆட்சி பெற்ற ஆட்சி. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி போன்றது அல்லது மிக பயங்கரமான பிரமாண்டமான ஆட்சி அது. அப்படிப்பட்ட ஆட்சியை பெற்ற சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சுருக்கமாக சொல்கிறேன், நேரம் இல்லை. நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பேச்சாளர்களின் பேச்சை கேட்க வேண்டும். நாம் கேட்கக்கூடியவர்களில் ஒருவன் தான். இருந்தாலும் சில செய்திகள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஆட்சியை கேட்டிருந்தால் தலைவர்கள் சொன்னது போல் அறிவு கிடைத்திருக்குமா? ஆனால் அறிவை பெற்றார்கள். ஆட்சியையும் அல்லாஹ் வழங்கினான். அதன் மூலம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை அல்லாஹ் திருமறையிலே சூரத் அன்-நம்ல் குர்ஆன்ல பிஸ்மில்லாஹ்வே இல்லாத ஒரு சூரா இருக்கு. பிஸ்மில்லா 2 முறை கூறப்பட்ட சூறாவும் இருக்கு. அதுல சூரா அன்-நம்ல் அறிஞர்களுக்கெல்லாம் தெரியும், பலமாக்களுக்கெல்லாம் தெரியும். சாதாரண மக்கள் குர்ஆனை படிப்பதே இல்லையே நாம் தான், அதனால தெரியாது. குர்ஆன் 2 முறை இடம்பெற்ற சூரா அன்-நம்ல், எறும்பு அத்தியாயம். அந்த அத்தியாயத்துக்கு பேர். அந்த சூறாவில் முழுக்க ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆட்சியை பற்றியும் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய ஆற்றல்களை பற்றியும் பேசுகிறான். அதில் ஒன்று, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித சமுதாயத்தையும் ஜின் இனத்தையும் பறவை இனங்களையும் அழைத்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். வழியில எறும்பு குறுக்கிடுகிறது. ஒரு எறும்பு கூறியது, ஆஹா
சுலைமான் நபியின் பட்டாரம் வந்து கொண்டிருக்கிறது. எறும்பு கூட்டத்தார்களே, புற்றுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள் என்று ஒரு எறும்பு கூறியது. அதை செவிமடுத்த ஆற்றல்களை பற்றி பேசவே நிறைய நேரம் வேணும். அவ்வளவு ஒரு நியமத்துக்களை எல்லாம் சுலைமான் வழங்கி இருந்தான். அந்த எறும்பு பேசியதை செவிமடுத்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் புன்முறுவல் பூத்தார்கள். எறும்பு பேசிய செய்தியை கேள்வியிட்டு புன்முறுவல் பூத்தார்கள். وقال ربي أوزعني أن نشكر نعمتك التي أنعمت علي. தொடர்கிறது, இறைவா என் மேலும் என் பெற்றோர்கள் மேலும் நீ செய்திருக்கக்கூடிய அளப்பரிய நியமத்துக்களை ஒன்று இரண்டல்ல. அல்லாஹ் அக்பர். அவர்களின் பெற்றோர்களின் தந்தை ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகள் ஒன்றல்ல இரண்டல்ல, அநேக நியமத்துக்களை வழங்கியிருந்தான். அதே போன்று சுலைமான் நபிக்கும் அல்லாஹ் வழங்கியிருந்தான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் அருட்கொடை பெற்ற, அல்லாஹ்வின் ஆட்சியை பெற்ற, அல்லாஹ்வின் தூதுவத்தை பெற்ற சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கூறினார்கள், இந்த எறும்பு பேசியதை கேள்வியுற்று மகிழ்ச்சி அடைந்தவர்களாக, புன்முறுவல் பூத்தவர்களாக, அவுஸிஅனி ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலை வ அலா வாலிதை. இறைவா என் மீதும் என் பெற்றோர்கள் மீதும் நீ செய்திருக்கக்கூடிய அருட்கொடைகளுக்கு நன்றி செய்யக்கூடியவனாக எங்களை ஆக்குவாயாக. நமக்கெல்லாம் தெரிந்த ஒன்று, நாம் இந்த சூரா எந்த அத்தியாயத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்பது தெரியுமோ தெரியாதோ, நாம் எல்லாம் அறிந்த ஒன்று, ஆதாமின் ஃபضل ரப்பி. அறிஞர்கள் மட்டுமல்ல, ஆலிம்கள் மட்டுமல்ல, சாதாரண மக்களில் அநேகருக்கு அறிந்திருக்கக்கூடிய ஒன்று. இன்று இல்லங்களிலே, டூ வீலர்களிலே, கார்களிலே எல்லாவற்றிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாமின் ஃபضل ரப்பி உண்டா இல்லைங்களா? எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதுக்கு பிறகு வரக்கூடிய செய்தியை தான் ரொம்ப பேர் மறந்துருவோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை கண்டவுடனே அல்லாஹ்வுக்கு நன்றி சொன்னார்கள். எப்படி? என் மீதும் என் பெற்றோர்கள் மீதும் அளப்பெரும் அருள் செய்திருக்கக்கூடிய அல்லாஹ்வே உனக்கே எல்லா புகழும். அதைத் தொடர்ந்து இன்னும் எங்களை நல்லறம் செய்யக்கூடியவர்களாகவும், இன்னும் உன் அருளுக்கு தகுதியானவர்களாகவும், உன் நல்லோர்களிலே நாங்களும் ஆகுவதற்கு தௌஃபீக் செய்வாக என்று பிரார்த்தித்தவர்களாக அமர்கிறார்கள். உடனே அவர்களுக்கு வெளியிலிருந்து செய்திகளை கொண்டு வரக்கூடிய ஹுத்ஹுத் பறவை, நாம் எல்லாம் அறிந்த செய்திதான் இருந்தாலும் திரும்பவும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அமர்ந்தவுடன் செய்திகளை கொண்டு வரக்கூடிய ஹுத்ஹுத் பறவையை காணவில்லை. உடனே ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இங்கே ஹுத்ஹுத் பறவையை காணவில்லையே என்று கோபத்தவர்களாக, எங்கோ மறைந்து விட்டது, வந்தால் அந்த பறவை மீண்டும் வருமானால், நமது மஜ்லிஸுக்கு வருமானால் நாளை கடுமையாக தண்டிப்பேன் அல்லது அதை அறுத்து பலியிடுவேன் என்று ஆத்திரமிட்டு கூறினார்கள். அந்த நேரத்தில் அந்த பறவை தீம் செய்தது, கொஞ்சம் தள்ளி அமர்ந்தது, ஒரு முக்கிய செய்தியை சொன்னது. அல்லாஹ்வின் தூதர் நபியே, சபா என்ற நாட்டிலே மிக பெரும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கண்டேன். அல்லாஹ் அவர்களுக்கு அநேக நியமத்துகளை வழங்கி இருக்கிறான். ஆனாலும் ஷைத்தான் அவர்களை கெடுத்து மனதை மயக்கி ஆடம்பரத்தை, அதாவது உலகிலேயே அற்புதமாக காட்டி சூரியனை வணங்கக்கூடியவர்களாக நான் கண்டேன் என்ற செய்தியை சொன்ன உடனேயே ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் லெட்டர் எழுதினார்கள். உடனே அந்த மண்ணுக்கு அந்த சபா நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பில்கிஸ் ராணிக்கு ஒரு லெட்டர் எழுதினார்கள். உடனடியாக நீ இஸ்லாத்தில் இணைய வேண்டும், இல்லாவிட்டால் வேறு முறையை நாம் பின்பற்ற வேண்டிய நிலை வரும் என்று ஒரு லெட்டர் எழுதினார்கள். உடனே இந்த லெட்டரை கொண்டு கொடுத்து அதன் பிறகு வரலாறு நீண்டது. உடனே பில்கிஸ் இந்த லெட்டரை பில்கிஸ் ராணி அவர்களுக்கு ஹுத்ஹுத் பறவை கொண்டு சேர்க்குகிறது. உடனே அதை படித்து பார்த்த பில்கிஸ் ராணி அவர்கள் சில அன்பு இழப்புகளை அனுப்பி அவர்கள் சமாதானத்திற்கு வழி தேடுகிறார்கள். இந்த அன்பளிப்புகளை பார்த்த ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனைத்தையும் பெற்றவர்கள் அல்லவா, வானம் பூமிக்கு கடல் திடல் அனைத்து உள்ளவைகளையும் அல்லாஹ் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தார்.
கொண்டிருந்தான். அதனால் அவர்கள் இதை கண்டார். இந்த அர்ப்பணிப்புகளை கண்டு அவர்கள் குழந்தைகள் அடைந்து விடவில்லை. உடவை திருப்பி அனுப்பி நீங்கள் எல்லாரும் விசாரத்தில் வர வேண்டும் என்று ஆள் அனுப்பிவிட்டு தங்கள் மஜ்லிஸில் உள்ள அந்த மஜ்லிஸில் மந்திரி பிரதமர்களும் ஒரு ஆலோசனை செய்கிறார்கள். பல்கிஸ் ராணியுடைய சிம்மாசனத்தை இங்கு கொண்டு வர வேண்டும், உங்களில் யாராவது ரெடியா என்று கேட்டார்கள். உடனே ஒரு சின்ன சொல்லிச்சு, உடனே நீங்கள் எழுந்து அமர்வதற்குள் நான் அதை கொண்டு வருகிறேன் என்று கூறியது. உடனே அங்கிருந்து ஒரு பெரியவர், இஸ்முல் ஆலம் பெற்றவர், அல்லாஹ்வின் தக்வாக்கு உரியவர், அல்லாஹ்வின் பெற்ற நல்லவர் சொன்னார், இல்லை இல்லை நபியே, நீங்கள் கண் மூடி திறப்பதற்குள் நான் அதை கொண்டு வருவேன் என்று சொல்லி கொண்டு வந்து விட்டார். பெரியார்களே, நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று, ஏனென்றால் இப்பகுதியிலே தமிழகத்தின் பரவலாக பார்க்கின்ற பொழுது இந்த பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் ஆனதில் மட்டும் உயர்ந்து விடவில்லை, அரபிக் கல்லூரிகள் வளர்ச்சி அடைவதிலும் ஆலிம்களை உருவாக்குவதிலும் ஆலிம்கள் நிறைந்து இருப்பதிலும் இந்த பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் வளர்ந்த நிலையில் இருப்பதை நாம் காண்கிறோம். நம் மதரசாவுடைய துவக்க நிலை நாம் எல்லோருக்கும் தெரியும். குடியரசு கொடுத்தார்கள், மாணவர்களுக்கு உணவு கொடுத்தார்கள், ஜமாத்தார்கள், நிர்வாகிகள், தலைவர்கள், இமாம்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பையும் நாம் கண்டோம். இந்த அரபிக் கல்லூரி நடப்பதை பற்றி நான் அதிகமாக சொல்வதுண்டு. இந்த அரபிக் கல்லூரியை மட்டுமல்ல, அனைத்தையும் நடத்தி கொண்டிருப்பவன் அல்லாஹ்தான். அதற்காக வேண்டி சிலருடைய உழைப்பு, அந்த உழைப்பில் முதலிடம் வைப்பது இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் இந்த சிட்டியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், இமாம்கள், அறிஞர்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பில் இருப்பதை நாம் கண்முன்னால் காண்கிறோம். அன்பர்களே, இவர்கள் இந்த ஒத்துழைப்பின் காரணமாகத்தான் ஹசரத் அவர்கள் சொல்வது போல மதரசாவுடைய வளர்ச்சி மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த ஜமாத்தார்களை நாம் மறந்துவிட முடியாது, அவர்களை ஓரம் கட்ட முடியாது, அவர்களை வாழ்த்தியே ஆக வேண்டும், அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்லியே ஆக வேண்டும். இதோ பாருங்கள், பில்கிஸ் ராணிய அரசாட்சியை, சிம்மாசனத்தை கண்டவுடனே ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஆதாமின் முதல் இரவு. எதற்காக இதை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்ற வரலாறு கேட்பதற்கு தெரிந்தோ இல்லையோ, ஆனால் எல்லோரும் வீட்டிலே போடுவோம், ஆதாமின் முதல் இரவு. இது எனக்கு இறைவனின் அருளுடையால் கிடைத்தவை. டூ வீலர்ல, கார்ல, பஸ் எல்லாத்தையும் இருக்கிறோம். இதற்கு பிறகு உள்ள சீலம் முக்கியம். இதை நான் சொல்ல வர்றது என்னன்னா, இது என்ற அருளின், இறைவனின் அருள் தான். ஏன் இந்த அருளை செஞ்சான்? 10-20 வருஷத்துக்கு முன்னால போட்டு கொடுக்க பாய் இல்லை, மழையிலிருந்து தப்பிக்க வழி இல்லை, ஆடு மாடு ஒன்றோடு ஒன்றாக புரண்டு வாழ்ந்தவர்கள் எல்லாம் இன்று மாடியிலே, ஏசியிலே, காரிலே, பங்களாவிலே அல்லாஹ்வுடைய அருட்கொடை நாள், அருளினாள் சுகோக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பர்களே, இப்படிப்பட்ட வாழ்க்கையை வழங்கிய அந்த அல்லாஹ்வை, அந்த இறைவனை நினைவு கூறுவதற்கு ஒரு முன்மாதிரி தான் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். ஆதாமின் முதல் இரப்பி, பில்கிஸ் ராணியுடைய ஆட்சி, அதாவது சிம்மாசனத்தை இவ்வளவு குறைவாக கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஆற்றல் வழங்கிய அந்த அல்லாஹ் எனக்கு மிகப்பெரிய அருள் செய்திருக்கிறார், அவனின் அருளால் இது கிடைத்தது, இங்கு வந்தது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். நாம் எல்லோரும் நினைவில் வைக்க வேண்டியது, நாம் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் சாதாரண மனிதர்களாக, எளிய மனிதர்களாக, பிறருக்கு உதவி செய்யும் ஆற்றல் இழந்தவர்களாக இருந்தோம். ஆனால் அல்லாஹ்வின் அருளினால் இன்று ஏகமோக நியமத்துகளை அடைந்து அமோக வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறோம். இது இஸ்லாம் தடுக்கவில்லை, வரவேற்கிறது. ஆனால் அல்லாஹ்விற்கு நன்றி சொல்ல நாம் மறந்துவிட்டோம். சலாம் கொடுத்த உடனே அல்லாஹ்வின் தூதர் ஒரு துவா படித்து கொடுத்தார்களே, ஞாபகம் இருக்கிறதா? இருக்கும். சலாம் என்ன சொல்லுவோம்? அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ். அதுக்கடுத்து அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக தஆலா. அதுக்கு ஒரு துவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்தி. ஷுக்ரை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் அநேக இடங்களில் சொல்லி காட்டுகிறான். ஆனால் குறிப்பாக நாம் நினைவுபடுத்த வேண்டிய ஒன்று என்னவென்றால், தொழுது முடித்த உடனே அல்லாஹ்விடம் கேளுங்கள், அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக, உன்னை நினைவு கூறக்கூடியவனாகவும்
வஷ்குரி உன்னருட்கொடைகளுக்கு நன்றி சொல்லக்கூடியவனாகவும் உனக்கு அழகிய முறையிலே வணக்க வழிபாடு செய்யக்கூடியவனாகவும் என்னை ஆக்குவாயாக. எத்தனை பேருக்கு கேட்கிறோம் புரிஞ்சுக்க. இந்த துவாவுக்கு உரிய பொருளை புரிந்து கேட்டுக்கொள்ள அன்பர்களை பெரியார்களே, நன்றியோடு நடக்க வேண்டும் அடியார்கள் என்பதற்கு அநேக விஷயங்கள் அல்லாஹ் குர்ஆனில் தெளிவுபடுத்துகின்றான். அவைகளில் ஒன்றுதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக ஒன்றை படித்துக் கொடுக்கின்றான். இவ்வளவு நியமத்துகளை வழங்கி எனக்கு நன்றியோடு நடக்கிறார்களா அல்லது நன்றி மறக்கிறார்களா என்பதை சோதிப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இவ்வளவு நியமத்தை கொடுத்திருக்கிறான். அன்பர்களே, அல்லாஹ்வின் சோதனை என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த சுகபோக வாழ்க்கை சோதனை, இந்த சோதனையில் நாம் வெற்றி அடைய வேண்டும், அடைவோம். இந்த இர்ஷாதுல் உலூம் அரபிக் கல்லூரியின் மூலமாக அதனை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதன் மூலமாக நாம் நன்றியுடையவர்களாக ஆகுவோம், சந்தேகமே இல்லை. நன்றி சொன்னால் அல்லாஹ்வின் அருள் மீண்டும் கிடைக்கும். நன்றி மறந்தால், நன்றியை மறுத்தால் அல்லாஹ் தேர்வையற்றவன், சக்திக்குரியவன். அறிவிப்பையார்களே, இந்த மனசாவுடைய ஆரம்பம் முதல் இறுதி வரை கண் முன்னால் கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த வளர்ச்சியிலே நாமும் மற்றவர்களும், குறிப்பாக இந்த பெரம்பலூர் டவுன் ஜமாத்தார்கள் ஈடுபாடு கொள்வது போன்று சுத்தி இருப்பவர்கள் ஈடுபாடோடு எல்லாவற்றிலும் இந்த மதரசாவுடைய காலையினுடைய வளர்ச்சியில பங்கெடுத்து நாம் பங்கெடுத்து அந்த பாக்கியம் உடையவர்களாக ஆக வேண்டும். இன்னொன்றையும் நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நாங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால குன்னூர்ல ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சோம். வசூல் பண்ணி தான் செஞ்சோம். 30 லட்சம் ரூபாய் எஸ்டிமேட்ல நாங்க ஆரம்பிச்சோம். ஆனா பாருங்க, 20-25 வருஷம் ஆகி கூட அதுக்கு சரியான வழிகாட்டி பிரின்சிபல், தலைமை ஆசிரியர் கிடைக்காம இன்னைக்கு 50 லட்சம் ரூபாய் முதலீடு செஞ்சும் அதை நிமித்த முடியல, எங்களால வழிநடத்த முடியல. இப்ப என்ன செஞ்சுருக்காங்க, வேலை பேசிட்டு எல்லாம். நண்பர்களே, அல்லாஹ்வுடைய பெரிய நியமத்துங்க. நம்ம அரபிக்காரருடைய வளர்ச்சி குறுகிய காலங்கள் இவ்வளவு வளர்ச்சியை கண்டோம் என்றால் அல்லாஹ்வுடைய நியமத்து. நமக்கு அல்லாஹ் வழங்கிய ஒரு முதல்வர், அவர்களுக்கு தோதாக ஒத்து நடக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள், அவர்களின் சொல் கேட்டு வழி நடக்கக்கூடிய தாலிபுகள், இப்படியாக அல்லாஹ் ஒன்றை ஒன்றாக அருள் செய்து கொண்டே இருக்கிறார். அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி சொல்ல வேண்டும். குறிப்பாக நூருல் முஸ்லிமீன் முன்னேற்ற சங்கத்தின் அங்கத்தினர்கள், முன்னோடியானவர்கள், புதிதாக இணைந்தவர்கள் எல்லோரும் இதில் பங்குள்ளவர்கள் தான். ஆனால் அவர்களை எல்லாம் மறக்க முடியாது. இந்த ஒரு நல்ல காரியங்கள், இந்த அறிவு வளர்ச்சி, சமுதாய சேவைகளில் முதன்மை இடம் பெறக்கூடிய இந்த கல்வி வளர்ச்சியில் பங்கெடுக்கக்கூடிய உள்ளூர் ஜமாத்தார்கள், ஆலிம்கள், பெரியார்கள், அறிஞர்கள், அனைத்து பேர்களையும் நாங்கள் மறப்பதற்கில்லை. அவர்களுக்கெல்லாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது போல எல்லாருக்கும் நன்றி கூறி நூருல் முஸ்லிமீன் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக அந்த சங்கத்தின் அங்கத்தினர்கள் சார்பாகவும் இந்த ஜமாத்தார்களுக்கும், இந்த அரபிக் கல்லூரி நிர்வாகிகளுக்கும், இந்த அரபிக் கல்லூரியுடைய முதல்வர், உஸ்தாதுமார்கள், மாணவர்கள் எல்லாம் அவருக்கும் அல்லாஹ் தன் அருளை தொடர்ந்து அதிகமாக பொழிவானாக என்று கேட்டு, தொடர்ந்து உங்கள் ஆதரவும் உதவியும் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும் என்று கேட்டு, இந்த அரபிக் கல்லூரி வளர்ச்சியில் பங்கெடுத்த எல்லாருக்கும் அல்லாஹ் இவ்வளவு வாக்கியங்களையும் தந்து அன்பளிப்பால் கிடைக்கக்கூடிய ஜன்னத்தில் எல்லாரையும் ஒன்று திரட்டுவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த 3 ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வருகின்றது. முதல் வருடத்திலே 6 உலமாக்கள் ஆலிம் பட்டம் பெற்று சென்றார்கள். 2ஆம் வருடத்திலே 5 மாணவர்கள் ஆலிம் பட்டம் பெற்று சென்றார்கள். 3ஆவதாக இந்த வருடத்திலே 9 உலமாக்கள் ஆலிம் சனதை பெற்று இந்த சமுதாயத்திற்கு சேவை செய்வதற்காக தயாராக இருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, கால சூழ்நிலையை கருதி இந்த உலகத்திலே
இஸ்லாத்துக்கு எதிரான சவால்களை சந்திப்பதற்காகவும் அதை முறியடிப்பதற்காகவும் அவர்களுக்கு ஆங்கில கல்வியும் அவசியமாக இருக்கின்றது. ஆகவே இங்கே பட்டம் பெறக்கூடிய மாணவர்கள் நம்முடைய கல்லூரியிலே அடிப்படை ஆங்கில அறிவு ஸ்போக்கன் இங்கிலீஷும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதே போன்று இன்று உலகத்திலே கம்ப்யூட்டர் இல்லாமல் எதுவுமே இல்லை என்ற நிலை ஆகிவிட்டது. ஆகவே அவர்கள் இந்த மார்க்க கல்வியை கற்று இதை உலகத்திலே பரப்புவதற்காக, வலு சேர்ப்பதற்காக, உறுதுணையாக இருப்பதற்காக அவர்களுக்கு கம்ப்யூட்டர் கல்வியும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, இங்கே ஆலிம் தனது பெறக்கூடிய மாணவர்கள் அனைவருமே அப்துல் உலமா பட்டம் பெற்றவர்கள். இது BA அரபிக் இளங்கலை பட்டத்திற்கு சமமானது. இப்படி அவர்கள் ஆங்கில அறிவும் கம்ப்யூட்டர் அறிவும் பெற்று செல்லும் பொழுது உலகத்தில் அவர்கள் தீனை, இஸ்லாத்தை எல்லா மக்களுக்கும் முழுமையாக திறமையாக எடுத்துச் சொல்லக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, இந்த வருடத்திலே 9 மாணவர்கள் நம்முடைய பாடத்திட்டத்திலே முடித்து அவர்கள் தேர்ச்சி பெற்று ஆலிம் சனது பெற இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய ஆன்மீக பேரொளி ஷேகுல் ஹதீஸ் வ தப்சீர் அல்லாமா அஹ்மது கபீர் ஹசரத்துல்லா அவர்கள் தங்களுடைய முபாரக்கான கரங்களால் சனது வழங்க இருக்கின்றார்கள். இந்த வருடத்திலே நம்முடைய கல்லூரியிலே 9 மாணவர்கள் 5 ஆண்டுகள் முழுமையாக நிறைவு செய்து ஆலிம் சனதை பெற இருக்கின்றார்கள். அதிலே முதலாவதாக திருச்சி மாவட்டம் புலிவலத்தைச் சேர்ந்த M. அப்துல் ஜப்பார் என்பவருடைய மகன் முகமது இஸ்மாயில் அவர்கள் நம்முடைய 9 மாணவர்களிலே அதிக மதிப்பெண்ணை பெற்று மிக உயர்ந்தடத்திலே தேர்ச்சி பெற்று அவர் முதலாவதாக சனது பெற இருக்கின்றார். அந்த சனதை ஹஜரத்துல்லா அவர்கள் தங்களுடைய திருக்கரங்களால் வழங்குவார்கள். இரண்டாவதாக திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அப்துல் குத்தூஸ் அவருடைய மகனார் ஷாகுல் அமீன் அவர்கள் பட்டம் பெற இருக்கின்றார்கள். மூன்றாவதாக பெரம்பலூர் மாவட்டம் பெரியம்மாபாளையம் மைதீன் ஷா அவர்களுடைய மகன் அப்துல் சமத் இர்ஷாத் அவர்கள் பட்டம் பெற இருக்கின்றார்கள். நான்காவதாக கடலூர் மாவட்டம் லால்பேட்டையைச் சேர்ந்த ராஜா முகமது அவருடைய மகன் நூர் முகமது இர்ஷாதி அவர்கள் சனது பெறுகின்றார்கள். ஐந்தாவதாக கடலூர் மாவட்டம் ஆயங்குடியைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மானுடைய மகனார் ரஃபீக் அஹமது இர்ஷாதி சனது பெற இருக்கின்றார்கள். அடுத்தபடியாக சேலம் மாவட்டம் ஹாஜி இக்ராமுல்லா சாஹிபுடைய மகனார் முகமது ஷுவைப் அஷ்ரப் அலி அவர்கள் இர்ஷாதி பட்டத்தை பெற்றுக் கொள்வார்கள். அடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டம் திருமலைப்பட்டி முகமது இஸ்மாயில் ஹசரத் அவருடைய மகனார் முகமது இஸ்ஹாக் இர்ஷாத் அவர்கள் சனதை பெற்றுக் கொள்வார்கள். அடுத்தபடியாக சென்னையைச் சேர்ந்த இன்று ராஜா முகமது அவருடைய மகனார் முகமது அக்பர் அலி இர்ஷாத் அவர்கள் சனதை பெற்றுக் கொள்கிறார்கள். அடுத்தபடியாக பெரம்பலூர் மாவட்டம் வீக்கலத்தூரைச் சேர்ந்த முகமது ராஷித் இர்ஷாத் அவர்கள் இந்த ஆலிம் சனதை ஹசரத்துல்லாவிடத்திலிருந்து பெற்றுக் கொள்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, இந்த பட்டம் பெறக்கூடிய 9 ஆலிம் பெருமக்களும் இந்த வருடத்திலே PGDC என்ற கம்ப்யூட்டர் பட்டத்தையும் பெற்று அந்த அறிவையும் பெற்றிருக்கிறார்கள். அப்துல் உலமா முடித்தவர்கள் அந்த அப்துல் உலமா பட்டத்தையும் பெற்றிருக்கிறார்கள் என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது கண்ணியத்துக்குரிய ஹசரத்துல்லா அவர்கள் பட்டம் வழங்கி அவர்கள் ஆசிரியரை வழங்க இருக்கின்றார்கள். அதன் பிறகு மிக முக்கியமான ஒரு சொற்பொழிவு இருக்கிறது. ஆகவே பெரியார்கள் அனைவரும் அமர்ந்து அதை முழுமையாக கேட்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இப்போது ஹசரத்துல்லா அவர்கள் பட்டம் பெற்ற மௌலவிகளுக்கு ஆசிரியரை வழங்குவார். ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا
أشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. فإذا قرأناه فاتبع قرآنه ثم إن علينا بيانا. وقال رسول الله صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه، أو كما قال عليه الصلاة والسلام. وقال رسول الله عليه الصلاة والسلام: அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகில் மிக சிறப்புக்குரிய கூட்டத்தின் தலைவர் அவர்களே, உலக கல்விகளில் மிக சிறந்த கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய உலமா பெருந்தகைகளே, இவ்வுலகத்தை படைத்த ரப்பு தஆலா அத்தனை வஸ்துகளையும் படைத்தான். அந்த படைத்த வஸ்துகளுக்கு பேர் மஹ்லூக், படைக்கப்பட்டது. வானம், பூமி, ஆட்சி, அதிகாரம், சூரியன், சந்திரன், உலகில் உள்ள அத்தனை வஸ்துகளும் படைக்கப்பட்டது. ரப்பு தஆலாவுடைய அவனுடைய குதிரத் என்ற வல்லமையின் கீழ் உள்ளதா. சில நேரத்தில் மேலாக, அது கீழாக, உயர்வு, தாழ்வு, இவைகள் அனைத்தையும் உண்டாக்கக்கூடிய ரப்பு தஆலா நமக்கு மிக ஒரு சிறந்த அல்லாஹ்வுடைய கலாமை நமக்கு தந்துள்ளார். இது முந்தைய உம்மத்தினர்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு பொக்கிஷமாகும். தௌராத் வேதம், இன்ஜீல், ஜபூர் இவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய வேதம் என்று நாம் ஈமான் கொண்டுள்ளோம். இது எந்த விதமான சந்தேகம் இல்லை. இங்கே கொஞ்சம் விளங்க வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுடைய கலாமாக அது இருக்கின்றதா இல்லை, தஃப்தீஷ் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது அல்லாஹ்வுடைய கலாம் இல்லை, அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டது. இந்த வித்தியாசத்தை கொஞ்சம் விளக்க வேண்டும். தௌராத் வேதத்தை அல்லாஹ் தஆலா பலகையில் எழுதி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கொடுத்து விட்டார். அல்லாஹ் நேரடியாக கலாம் பேச்சு பேசவில்லை. அல்லாஹ்வுடைய வேதம் என்று நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். இந்த ஈமானில் எந்த விதமான பங்கம் இல்லை, மாற்றம் இல்லை. அல்லாஹ் தஆலா அனுப்பிய செய்திகள், கலாம் இல்லை. இன்ஜீல் வேதம் அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளத்தில் தனது கருத்தை கொடுத்து விட்டார், போட்டு விட்டார். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தனது மொழியிலே அதை எடுத்து சொன்னார்கள். இதுதான் இன்ஜீல். கலாமாக, பேச்சாக, அல்லாஹ்வாக பேசியதாக இல்லை. அல்லாஹ் தஆலா நமது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆனை, அவர்களுக்கு கொடுத்த ஷரியத் சட்டத்தை, அதை கலாம் என்று, கலாமுல்லாஹ், அது குர்ஆன் கலாமுல்லாஹ். குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய கலாமாகும். உற்பத்தி செய்த வானம், பூமி, சந்திரன், சூரியன் இவைகளெல்லாம் படைப்புகள். அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன் இது படைப்பல்ல, அல்லாஹ் படைத்த ஒன்று அல்ல. இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குர்ஆன் இது எப்படிப்பட்டது என்பதை நாம் விளங்கிவிட்டால் நமது வீடுகளில் எல்லோரும் ஹாஃபிஸ்களாக, எல்லோரும் ஆலிம்களாக இல்லாமல் இருக்க மாட்டோம். ஏன்? அல்லாஹ்வுடைய கலாம். உங்கள் முன்னிலையிலே வாசித்த ஆயத்துடைய ஷான நுசூல் என்னவென்றால், குர்ஆன் இறங்குகின்றது வஹீயின் மூலமாக.
ஹஜ்ரத் ஜிப்ரீல் சில சமயம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருவார்கள். சில சமயம் மனித ரூபத்திலே தஹியத்துல் கல்பி அவர்களுடைய தோற்றத்தில் வருவார்கள். அந்த சமயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடிய வழி வார்த்தைகளை சொற்களை அப்படியே திருப்பி மனப்பாடம் செய்வார்கள். எங்கே மறந்து விடுவோமோ என்ற பயத்தான். அல்லாஹ் தஆலா சொன்னான், அப்படி செய்ய வேண்டாம். ஃபைதா கரானஹு, நாங்கள் குர்ஆனை ஓதினால், இந்த வாசனம் தௌராத்தில் கிடையாது, இன்ஜீல் வேதம், ஜபூர் வேதம் இவைகளில் இல்லை. அல்லாஹ்வே ஓதுகின்றார். ஃபைதா கரானஹு ஃபத்தபிஉ குர்ஆன, நீங்க சும்மா இருங்க, கேட்டுக்கொண்டு மௌனமாக இருங்க. அதை அந்த மனனத்தை பாதுகாப்பதும் அதை எடுத்துச் சொல்வதும் எங்கள் பொறுப்பு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். இது குர்ஆனுக்கு கொடுக்கப்பட்ட முஅஜிஸா என்ற அற்புதம். அது மட்டுமல்ல, இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம் என்பதற்கு அந்த குர்ஆனை ஓதியவர்கள் ஹதீஸை படித்தவர்களுக்கு சான்றிதழ் சனது ஏன் கொடுக்கிறோம்? இது சனதாக இருக்குது. சனது என்பது எதனுடைய ஆதாரம் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரையில் இருக்கின்றது. உதாரணமாக இவர்கள் ஓதி இருப்பார்கள் புகாரி ஷரீஃப், குர்ஆன். எந்த இதனுடைய ஆரம்பம் அரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கிருந்து இங்கே ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாத் இருக்கின்றார்கள். அவர்கள் வரையும் அந்த பெயர் அதை பார்த்து இருக்கின்றார்கள், கேட்டு இருக்கின்றார்கள், சொல்லி இருக்கின்றார்கள், மனப்பாடம் செய்ய வைத்தார்கள். அதனுடைய விளக்க உரையை சொன்னார்கள். இது உலக கல்விகள் எதிலும் கிடையாது. இன்ஜினியர் படிப்பில் கிடையாது, டாக்டர் படிப்பில் கிடையாது, விஞ்ஞானிக்கு கிடையாது. ஏதோ ஒரு சரித்திரம் சொல்வார்கள். ஆதாரபூர்வமாக இங்கு மட்டுமல்லது, கபரிலும் அது ஆதாரமாக, கபரிலும் இவனுக்கு ஓதியவனுக்காக வேண்டி, அமல் செய்தவர்களுக்காக வேண்டி வாதாடக்கூடியதாக சுவர்க்கத்திற்கு சென்று அவனை சுவர்க்கத்தில் நுழைய வைப்பதற்காக அதாவது வேதனைகள் ஏற்பட்டால் அதை தடுக்கக்கூடியதாக இந்த குர்ஆன் சான்றாக சனது வாங்குகின்றார்களே. அதாவது டிப்ளமா இல்ல, படித்தார் இந்த இடத்தில் கல்லூரியில, அவ்வளவுதான். யாரிடத்தில் படித்தார், எங்கிருந்து படித்தார், எங்கிருந்து வந்தது, கடைசி வரையில் யாரும் சொல்ல முடியாது, கிடையாது. சரித்திரம் இல்லை. சரித்திர ஆதாரபூர்வமாக இருக்கக்கூடியது இந்த குர்ஆன் ஹதீஸ். அடுத்து கியாமத் நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னார்கள், 3 குழந்தை ஒருவருக்கு பிறந்து அவங்களுடைய தாய் தந்தையினர்கள் பொறுமையை கையாண்டு விட்டால் நாளை மறுமையிலே அவர்களுக்கு சுவர்க்கத்திலே கொண்டு செல்லும். இப்படி ஹதீஸ் இருக்கின்றது. இந்த ஹதீஸை, இந்த குர்ஆனுடைய விளக்கங்களை சொல்லிய பிறகு நாளை மறுமையில் அந்த இறந்து போன தாய் தகப்பன் அவர்கள் குற்றத்தின் காரணமாக, பாவத்தின் காரணமாக நரகத்திற்கு செல்ல போனால் அந்த குழந்தைகள் குறுக்கே வந்து வாதாடுவார்கள். எனது தாய் தந்தைகளை நீங்கள் நரகத்திற்கு கொண்டு போக முடியாது. அல்லாஹ்வுடைய கட்டளை மலக்குகள் சொல்வார்கள், அல்லாஹ் சொல்லிவிட்டால் குற்றவாளி எது இருந்தாலும் சரி நாங்கள் விடமாட்டோம். போராட்டம் இங்கே உள்ள போராட்டம் இல்லை, அந்த போராட்டம் உண்மையாக நிறைவேறும். அல்லாஹ் சொல்வான், இவர்களுடைய போராட்டத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் தான் என்னுடைய ரசூல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நான் சொன்னேன். அதை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். உண்மையிலே அவர்கள் சுவர்க்கத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். எவ்வளவு பெரிய உயர்ந்த தீனாகும் இந்த தீன். பொறுமையை கையாள வேண்டும். குழந்தை இறந்து விட்டது. ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா, பெண்களும் உயர்ந்தவர்கள் இந்த தீனிலே. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகுதி கல்வியை எனது சஹாபா தோழரிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். பகுதி கல்வியை ஆயிஷா சித்திகா ஆயிஷா இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்களே. பெண்களை நீங்களும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் கற்றுக்கொண்ட அந்த கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு பிரயோஜனமாகும். நரகத்திற்கு செல்ல தேவையில்லை. என் பொறுமையை கையாளுகிறீர்கள். அதற்கு ஆயிஷா கேட்டார்கள், ரலியல்லாஹு யார் ரசூலல்லாஹ், 2 குழந்தை இறந்து விட்டால் அதிலே பொறுமையை கையாண்டால் அவர்களுக்கு என்ன? அவர்களுக்கும் சுவர்க்கம் கிடைக்கும், நரகத்தில் என்று பாதுகாப்பு கிடைக்கும். பிறகு மீண்டும் கேட்டார்கள், 1 குழந்தை இருந்தால்
அவர்களுக்கு என்ன? அவர்களுக்கும் கிடைக்கும். நரகத்தில் நின்று பாதுகாப்பு, பொறுமையை கையாண்டார்கள், தீனை அடைந்தார்கள். இதன் காரணமாக அவர்களுக்கு கிடைக்கும். அதற்கு ஆயிஷா கேட்டதின் காரணமாக நமக்கு இந்த கல்வி கிடைத்தது. ஹதரத் இப்னு அப்பாஸ் அதிகமான ஹதீஸ்கள் ஹதரத் ஆயிஷா இடத்தில் தான் ரிவாயத் செய்கிறார். உம்மஹாத்துல் மூமினீன், எல்லா இந்த முஸ்லிமான உம்மத் அனைவர்களுக்கும் தாயாக மட்டுமல்ல, அவர்கள் உஸ்தாதாக இருக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த தீனுடைய கல்வியின் காரணமாக நரகத்தில் செல்லக்கூடிய நிரந்தரமான வேதனைகள் அது என்று பாதுகாப்பு அல்லாஹ் தருகின்றானே, இது எதன் காரணமாக? இந்த குர்ஆன் மீது அமைச்சியின் காரணமாக. அல்லாஹ் எப்பொழுதும் இருந்தான், படைப்புகள் கிடையாது, எப்பொழுதும் இருப்பான். அதே போன்று அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் சுவர்க்கம் எப்பொழுதும் இருக்கும், சுவர்க்கத்தில் சென்றவர்கள் எப்பொழுதும் இருப்பார்கள். நாம் நிரந்தரமாக இருக்கக்கூடிய நியமத்துகள், வெகுமதிகளை அடைவதற்காக இந்த உலமா பெருந்தகைகளை நீங்கள் உண்டாக்கின்றீர்கள். கொஞ்சம் சம்பளம் கடையில இல்ல படித்து 40,000 ரூபாய் கிடைக்கும். ஹஜரத்துக்கு என்ன கிடைக்கும்? எல்லா சைபரையும் குறைஞ்சு போட்டு 4,000 கிடைக்கும். உங்களுக்கு வேற எல்லாம் வாங்கிக்கலாம். இந்த சமுதாயம் நம்ம சம்பளத்தை குறைச்ச இந்த மௌலிகளுக்கு அந்தஸ்து குறைச்சு விட்டாங்க. உங்களுக்கு குறை சொல்லல, குறையை ஏற்படுத்தி விட்டாங்க. நான் சொல்றேன், சம்பளத்தை குறைச்சி உலமாக்கள் அதிகம் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை அன்பானவர்களே. இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த சமுதாயம் குறைத்து கொடுத்தாலும் அதில் அல்லாஹ் பரக்கத்துகளை செய்கின்றார். காரணம், இந்த குர்ஆன் நிரந்தரமாக இருக்கக்கூடியது. இன்னும் சுவர்க்கத்தில் ரப்பு தஆலா இந்த குர்ஆனை ஓதுவான். எத்தனையோ நியமத்துகளை சுவர்க்கவாதிகள் அடைவார்கள். அந்த நியமத்துக்கு பிறகு, வெகுமதிக்கு பிறகு அல்லாஹ் குர்ஆனை ஓதும் பொழுது ஒளியுடைய மேகமாக வரும். அதை பார்த்து பூரித்து போய் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து அவர்களுடைய நிலையே மாறிவிடும். அழகாக, வண்ணமாக, சுபிட்சமாக, நிம்மதியாக அவர்கள் இருப்பார்கள். அதை அடைவதற்காக வேண்டிய உலமாக்கள் இருக்கின்றார்கள். அன்பானவர்களை, ஒரு செய்தியை கேட்டுக்கொள்ளுங்கள். இன்ஜினியர் படித்தார், டாக்டர், விஞ்ஞானி, உலகில் உள்ள பெரிய படிப்பை படித்தார். ஒரு குர்ஆன் ஹாஃபிஸ் மௌலவியாகி அவர் நாளை மறுமையிலே அவருடைய குடும்பத்தினர்களுக்கு 10 பேருக்கு நரகவாதி என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. நரகவாதியா நரகத்துக்கு தான் போகணும். அந்த 10 நபர்களுக்கு சிபாரிசை கூட செய்யக்கூடியவர்கள் கலெக்டரால் செய்ய முடியாது. அல்லாஹ் பார்க்கிறான் அல்லவா? அல்லாஹ் இடத்துக்கு பால்ல தண்ணி ஊத்தக்கூடாது என்று சொல்ல அல்லவா? உமர் இடத்துல சொல்ல அல்லவா? உமர் இங்கே இருக்கிறாரு, ஊத்துவான் அப்படியே தாய் சொல்லு, நான் ஊத்த மாட்டேன். இந்த பெண்ணை ஹஜரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தேர்ந்தெடுக்கின்றார்கள். ஹஜரத் ஹப்ஸ் என்பவர் அவங்களுடைய மகன் ரலியல்லாஹு தஆலா நிக்காஹ் செய்கிறார். அதிலே ஒரு பெண் குழந்தை. உண்மையை பேசி அல்லாஹ்வுடைய அச்சம் கொண்ட ஒரு பெண்மணியுடைய நிலை என்ன ஆகுது? உயர்ந்த அதிகாரி, சிறந்த அதிகாரி, நீதமான அதிகாரி உண்டாகின்றார்கள். அந்த பெண் இன்னொரு நிக்காஹ் ஆகுது. அடுத்த அதாவது உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்பவர் நிக்காஹ். அதில் ஒரு மகன் பிறக்கின்றார். அந்த மகன் பேர் தான் உமர். உமரை சாணி என்றும் சொல்வார்கள். சில காலத்தில் அவருடைய வளர்ச்சி ஹஜரத் அப்துல்லா இப்னு உமர் அவர்தான் அவரை பாதுகாக்கின்றார்கள், வளர்க்கின்றார்கள். மதரசாவில சாலிஹானவர்கள், உஸ்தாதுகள் அவங்க பராமரிக்கிறாங்க. அதில் தஸவ்வுஃப், அவங்களுடைய அல்லாஹ்வுடைய பய, அச்சம், உண்மை, நேர்மை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிபாடு, இவைகள் எல்லாம் அடைகின்றார்கள். அதுபோன்று அவர் அடைகின்றார். அடைந்த தருணத்தில் என்ன ஆகிவிட்டது? அமீருல் முஃமினீனாக மதீனாவுக்கு சில வருடங்கள், 2 வருடங்கள், ஹிஜ்ரி 999 99 101, 99 101, 2 வருஷம். அபூபக்கருடைய ஆட்சி ஆகும். ஓனாய் ஆடு ரெண்டும் சேர்ந்து வைக்கின்றது. நீதம் எங்கிருந்து கிடைக்கின்றது? நல்ல பெண்மணியின் மகள், அவர்களுக்கு ஒரு மகன், அவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியாருடைய அருகாமையில் இருந்து வளர்ச்சி அடைவதன் காரணமாக நீதம் எங்கே கிடைக்கின்றது? அநியாயம் அத்துணையும் செய்யக்கூடிய, கீறி கிடைக்கக்கூடிய மிருகம், அதாவது ஓனாய் ஆட்டை மேயவில்லை, ஆட்டை கடிக்கவில்லை. சில நாள் கழிந்தது. ஆயிரக்கணக்கான மைலுக்கு அப்பால் ஒரு கிராமவாசி இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்கிறார். காரணம், ஓநாய் ஆட்டை தின்றுவிட்டது. இன்று எங்க
உங்களுடைய மகன் ஹாஃபிஸ் ஆகட்டும், மௌலவி ஆகட்டும், அதற்கு பிறகு உலகம் செழிக்கும். லா யுபகா பைத்து மத்ரின் வலா மபரின் இல்லா அத்ஹலஹுல்லாஹ் இஸ்லாம் அவ் கமா क़ால அலைஹி ஸலாம். ஒரு காலம் வரப்போகின்றது, நகரத்தில் உள்ள வீடோ கிராமத்தில் உள்ள வீடோ அல்லாஹ் இஸ்லாத்தை நுழைக்காமல் இருக்க மாட்டான். அந்த காலம் வருவதற்காக வேண்டிதான் இத்தனை மதரசாக்கள். சிலர் கூட சொன்னாங்க, இவ்வளவுலாம் மதரசா இல்ல, பள்ளிகள் இல்ல, ஏன் உருவாகின்றது? எல்லாம் முழுக்க முழுக்க இஸ்லாம் தர வேண்டும். களிமா சொல்லிக் கொடுக்கணும், ஃபராயிதுகள் ஒது சொல்லிக் கொடுக்கணும், ஈமானை சொல்லிக் கொடுக்கணும். அதுக்காக இந்த மோடிகளை தயார் பண்றாங்க. தேவை. அன்பானவர்களே, உலக மக்கள் இன்னைக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கிறார். காரணம் ஈமான் நிம்மதியை தரக்கூடியதா. அந்த ஈமானை அடைவதற்காக வேண்டி இந்த குர்ஆன் நாளை சுவர்க்கமாகிவிடும். எப்படி? பட்டாசு வெடிக்குது பார்த்தா மருந்து, அதை தீயில கொளுத்தினவுடைய அது புஷ்வானமாக பல கோலங்களாகுது. அதே போன்று இந்த குர்ஆன் தாளிலே பொறிக்கப்பட்டிருக்குது, ஓதுகின்றோம், சொல்லாகி இருக்கின்றது சுவர்க்கம் என்ற இடத்திலே. அதே மாதிரி யாருடைய கபரு சுவர்க்கமாக ஆகிவிட்டதோ சென்றவுடனே அது மாறிவிடும். எப்படி? வெடி மாறிவிடும், விஸ்வானமாக பல கோலங்களாக மாறி வருகின்றது. அதே போன்று சுவர்க்கத்தில் பூங்காவனமும் ஹூர்லிங்களும் அவங்களுக்கு அளவில்லாத இன்பங்கள் தரக்கூடிய உணவுகளும் பறவை பறந்து கொண்டிருக்கும். எனக்கு சாப்பிட வேண்டும், உடனே அறுத்து பொறித்து எவ்வளவு தேவையோ உரப்பு, அவ்வளவு உரப்பு அதிகமா போடுறாங்க. அப்படி இவருக்கு எவ்வளவு தேவையோ அப்படி கொடுக்கப்படும். இந்த இன்பத்தை சுவர்க்கத்தை குர்ஆன் சம்மதித்துள்ளது. ஹப்லுல்லாஹ் என்ன? அல்லாஹ்வுடைய கயிறு. அதை நீங்கள் உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு தடவை அல்லாஹ் என்ன செய்வான்? இழுப்பான். எல்லோரும் சுவர்க்கத்துக்கு சென்று விடுவார்கள். குர்ஆன் மீது அமல் செய்யக்கூடியவர்கள், என்னுடைய வேண்டுகோள், பட்டம் அடைந்த மௌலவிகள், ஹாஃபிஸ்கள், நீங்களும் உறுதியாக தன்னுடைய ஈமானை பாதுகாத்து அமல்களை செய்து அதன்படி நாம் உலகத்தில் உள்ள நம்முடைய சொந்தங்களை எல்லோருக்கும் சிபாரிசு செய்யக்கூடியவர்களாக இந்த குர்ஆனுடைய இன்பத்தை, குர்ஆனுடைய உண்மையை முழு மக்களுக்கு அறிவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் இந்த மதரசாவை உற்பத்தி செய்த, அதற்கு ஆதரவு தந்த, உழைத்த, அதற்காக உதவி செய்த, நல்ல ஆலோசனைகள் கொடுத்த உலமா பெருமக்கள், பெரியார்கள், நல்லடியார்கள், நல்ல சான்றிதழ் உள்ளவர்கள் எல்லோரையும் கபூல் செய்து அவர்களுடைய மக்கள் ஹாஃபிஸ் குர்ஆனாகவும் மௌலவிகளாகவும் உண்மையை அறிந்து ரப்பு தஆலாவை அடைந்து அவனுடைய இன்பத்தை எப்பொழுதும் அடையக்கூடியவர்களாக, அதிலும் நம்முடைய தாய்மார்களுக்கும் அவர்கள் சகோதரிகளுக்கும் எல்லோருக்கும் இந்த வாக்கியத்தை தந்து இந்த பூரா இடங்களும் மதரசாவாக வேண்டும், கல்விக்கூடமாக வேண்டும். ஏனென்றால் வயிற்று குழம்பிக்காக உள்ள அங்கே ஆங்கிலங்களையும் இவர்கள் விட்டு வைக்கவில்லை. நாளைக்கு கம்ப்யூட்டர் அடிக்கிறவங்க வெறும் கடிச்சாங்க படிச்சாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்காது. இந்த அரபி படிச்சவங்க ரொம்ப திறமையா இருப்பாங்க, இவங்களுக்கு மூல வேகம், நல்ல கயாஸ் என்ற கருத்துக்களை எல்லாம் படிச்சவங்களா இருப்பாங்க, இவங்களுக்கு தான் வேலை கொடுப்பாங்க. அல்லாஹ் தஆலா பெரும் கைர் பரக்கத்தையும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.